February 28, 2025. 16 வயசான எலி ஹேக்காக்கு அவனே சுட்டுட்டு செத்துறான். என்ன ரீசன்னு தெரியுமா? செக்ஸ்டார்ஷன். அவன் ஹை ஸ்கூல் படிக்கிற ஒரு நார்மலான பையன், எல்லாத்தையும் நல்லா பேசுவான், நம்ம நல்லா ஜாலியான ஒரு கேரக்டர். அன்னைக்கு கூட அவன் வீட்டில் வந்து உட்காந்துட்டு நாளைக்கு காலையில் என்னமா பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்திருக்கான். அடுத்த 1 hourல அவர் ரூம்ல இருந்து டொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. என்னடான்னு போய் பார்த்தான், அவன் துப்பாக்கி வச்சு தலையில சுட்டுக்கிட்டு ரத்தத்தோட கீழே கிடந்திருக்கான். ஹாஸ்பிட்டல் போற வழியிலேயே அவன் இறந்துடுறான். போலீஸ் வந்துட்டு அவனோட போன் எடுத்து பாக்குறாங்க. அப்பதான் தெரிஞ்சிருக்கு இஸ் a victim of sextortion. பேசிக்காக அது என்னன்னா, ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து உங்கள் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். உங்ககிட்ட பேசியோ இல்லை வீடியோ கால் பண்ணியோ உங்களோட ஃபோட்டோஸோ வீடியோஸோ வாங்கிடுவாங்க. செக்ஷுவலாக தான் வாங்கினாங்கிறதெல்லாம் கிடையாது. நார்மலான ஃபோட்டோ வாங்கி அவங்களே கூட மார்க் பண்ணிப்பாங்க. அதை வச்சுட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நீ இப்போ எனக்கு காசு அனுப்பு, அப்படி ஒரு வேலை நீ அனுப்பு அப்படின்னா இந்த ஃபோட்டோ உன்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பையன் அங்கேயும் இங்கேயும் தேடி ஒரு $30 எடுத்து அவனுக்கு அனுப்பியிருக்கான். அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டிருக்கான். அந்த பையன் $8 அனுப்பியிருக்கான். என்ன அவ்வளோதான் அந்த பையன்கிட்ட இருந்திருக்கு. ஆனால் மெசேஜ் பண்ணவனுக்கு அந்த காசு பத்தல. இன்னும் காசு அனுப்புன்னு சொல்லி கேட்டு இருந்திருக்கான். அதனால இந்த 16 வயசு பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவங்க வீட்டுல இருந்து கன் எடுத்து மண்டையிலே சுட்டுக்கிறான். அவங்க வீட்டுல போயிட்டு அதை சொல்றதை விட அவனவனே சுட்டுக்கிறது பெட்டர் ஆப்ஷன் சொல்லிட்டு அவன் யோசிச்சிருக்கான். இது வந்து நம்ம ஊர்லயே காமனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அன்னோன் நம்பர்ல இருந்து உங்க போனுக்கு ஒரு வீடியோ கால் வரும். நீங்க அட்டன் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட காசு கேட்பானுங்க. $2000 கேட்பானுங்க. அனுப்புனீங்க அப்படின்னா $10,000 கேட்பானுங்க. இதே மாதிரி உங்ககிட்ட இருந்து எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்கிடுவானுங்க. ஒருவேளை நீ தரல அப்படின்னா உங்க வீட்டுக்கு சொல்லுவேன், உங்க ஃபேமிலிக்கு சொல்லுவேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவனுக்கு முக்கவாசி பேர்த்துக்கிட்ட உங்களோட கான்டாக்ட் ஆக்சஸே இருக்காது. அவனுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஒருவேளை அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது, ஏதாச்சும் பொண்ணு பேசுது இல்ல பையன் பேசுறா அப்படின்னா வந்துட்டு நீங்க ஆசைப்பட்டு நீங்களும் போய் பேசிடாதீங்க. அதே மாதிரி தெரிஞ்சவங்களுக்கே வந்துட்டு நீங்க ஏதாச்சும் இமேஜஸ் எல்லாம் ஷேர் பண்றீங்க அப்படின்னா 1-2 தடவை யோசிச்சுங்க. அதே மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் போட்டோ வந்துட்டு காட்டி பிளாக்மெயில் பண்றாங்க இல்ல வந்துட்டு ஏதாச்சும் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா யோசிக்காம போய் வீட்டில் சொல்லிருங்க. அண்ட் இதை பார்த்துக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரிக்வஸ்ட், அப்படி யாராச்சும் ஒரு பையன் வந்து சொல்றான் அப்படின்னா இல்ல ஒரு பொண்ணு வந்து சொல்லுது அப்படின்னா நீ எதுக்கு இப்படி பண்ண, நீ எதுக்கு அந்த வெப்சைட்ல இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க போய் கேட்காம வந்துட்டு இதுல இருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கிற ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த சொசைட்டி நினைக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி போட்டோ லீக் எல்லாம் வந்துச்சுன்னா அதை லீக் பண்ணி விட்டோன்னு விட்டுருவானுங்க, எதுவுமே கண்டுக்க மாட்டானுங்க. ஆனா வந்த விக்டிமை தான் பிடிச்சி நம்ம ஆளுக்கு பேசிக்கிட்டு இருப்பானுங்க.